குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எவ்வளோ ஈஸியாக செய்கிறது, எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறது, எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு உடனே செஞ்சு இறக்கக்கூடிய ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளார முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அலாதியாக இருக்கும். எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வாழைக்காய் வறுவல் நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் அருமையாக எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பெரிய சைஸ் ஒரு வாழைக்காய் வாங்கி 2ஆக கட் பண்ணி தோல் ஸ்கின்னை மேலாத இருக்க ஸ்கின்னு மட்டும் ரிமூவ் பண்ணினா போதும். வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக டீப்பாக ரிமூவ் பண்ணணுன்றது அவசியம் இல்லைங்க. நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் தாளிப்பதற்கு கடுகு, சீரகங்க. மசாலாவுக்கு தேவையானது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் அல்லது மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்களுங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதையும் சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சு சீரகம் போட்டு அது பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டு 3 நல்லா பொரிஞ்சதையும் எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. வாழைக்காய் எண்ணெயில் ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு அடுத்து போடுற பொடிக்கு கரெக்டாக அதுக்குள்ளார பிடிச்சமாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கின வாழைக்காயில் எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகள், நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடி வகைகளையும் போட்டு பிரட்டிட வேண்டியதாங்க. இது நல்லா பிரட்டிட்டு ஒரு 3 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஒரு 10-15 சொட்டு தண்ணி தெளித்தா மட்டும் போதும். தெளித்து மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இது தண்ணி எதுவுமே அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஜஸ்ட்டு அடிபத்தாத இருக்கிறதுக்கு நம்ம ஊற்றுற ஒரு 15 சொட்டு தண்ணி தான் இந்த வாழைக்காய்க்கு தேவையானது. முடிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றிலும் ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் வறுவல் அவ்வளோ அருமையாக நல்லா முருகலாக டேஸ்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்குங்க. அருமையான ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு வாழைக்காய் எவ்வளோ ஈஸியாக செய்கிறது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செய்கிறது, எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுன்றது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க. உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.